ஹலோ கோலி எம்பையர் வியூவர்ஸ், திஸ் இஸ் கௌஷிக். இப்போ நம்ம பென்சில் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். பென்சில் வந்து மணி நாகராஜ் டைரக்ஷனில் வந்த படம். ஜிவி பிரகாஷ், இட் வாஸ் சப்போஸ் டு பி ஜிவி பிரகாஷ் டெபு ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறமா டார்லிங், த்ரிஷாலா, நயன்தாரா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ப்ரூஸ்லி, நிறையா படம் நடிச்சு 2 படம் ஆல்ரெடி ரிலீஸும் ஆகிடுச்சு. பட் ஜிவி பிரகாஷோட ஃபஸ்ட் ஆக்டிங் வெஞ்சர் வந்து பென்சில் தான். ஸோ இதில் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஜிவிக்கு வந்து இதில் ஜோடியாக வந்து ஸ்ரீதிவ்யா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதிவ்யா இது வரைக்கும் ஒரு ரூரல் பாவாடை தாவணி போட்ட ஒரு ஆக்ட்ரஸாக நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஒரு ஏர்பன் ஒரு சிக் மேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர்பன் ஸ்டூடெண்ட்டாக நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸ்லாம் பேசுகிறாங்க ஸ்ரீதிவ்யா. ஜிவிக்கு இந்த படத்தில் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு படிக்கிற பையனாக ஒரு நர்டி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஒரு தீசஸ்லாம் பண்ணுறாரு. மார்ஸில் வந்து லைஃப் இருக்குமாங்கிற ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு தீசஸ்லாம் கூட பண்ணுறாரு இந்த படத்தில் அவர். ஸோ இந்த கரண்ட்லி அவருக்கு ஒரு லோக்கல் சூப் பாய் இமேஜ் இருக்குது. பட் பென்சிலில் வந்து ஒரு பக்கா அந்த இமேஜோட டோட்டலி ஃபார் ரிமூவ்டாக இருக்குது இந்த ரோல். ஸோ படத்தோட கதை இது ஒரு பேசிக்லி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. அந்த மர்டர் மிஸ்ட்ரி ஒரு ஹூடனட் வைடனட்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மர்டர் மிஸ்ட்ரிக்கு அப்புறமா அந்த ஆல் பாசிபிள் ஆங்கிள்ஸ், சஸ்பெக்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற மாடல்லாம் காட்டுறாங்க. ஒரு நான் லீனியர் நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆண்டனி தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷாரிக் ஹசன் அவர் தான் ஒரு பிவட்டல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து உமார் ரியாஸ் அண்ட் ரியாஸ் கான் ஒரு பையன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு பக்கா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஒரு பர்வர்டட் ஸ்கூல் கிட்டாக பண்ணியிருக்காரு. பக்காவாக ஒரு டெபு ஆக்டர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதோட ஜாஸ்தியாக பண்ணியிருக்காரு. மெயின் ப்ளஸ் பாயிண்ட் ஷாரிக் ஹசன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதான் கரெக்டாக நம்ம அந்த கதைக்குள்ளே போக முடியாதபடி நிறைய சாங் சீக்வன்சஸ் நீட்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கு. ஒரு 3 சாங் சீக்வன்சஸ் ஜப்பான்லாம் போய் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து எடுக்குது மெயின் ஸ்டோரியில். அந்த மெயின் ஸ்டோரிக்குள்ளே நம்ம ஃபுல்லாக போக முடியாதபடி இந்த சாங் சீக்வன்சஸ்லாம் நீட்லெஸ்ஸாக நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. செகண்ட் ஹாஃபில் சாங் எதுவும் கிடையாது. பட் அங்கேயும் வந்து நிறையா நீட்லெஸ் கேரக்டர்ஸ், பெரிஃபரல் கேரக்டர்ஸ், நிறையா சப்ளாட்ஸ், தேவையில்லாத பிளாட்ஸ் வந்து டைவர்ட் பண்ணுது கோர் டென்ஷன்லேருந்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனுக்காக இன்ஸ்பெக்ஷனுக்காக ஊர்வசி வருவாங்க. ஸோ அங்கே அதில் எப்படி விடிவி கணேஷ், டிபி கஜேந்திரன், ஊர்வசி அந்த கேரக்டர்ஸோட கான்வர்சேஷன் வந்து ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த செகண்ட் ஹாஃபாக இருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக வந்து ஸ்ரீதிவ்யாவும் ஜிவி பிரகாஷும் யார் இந்த மர்டர் பண்ணாங்க அவங்க இன்வெஸ்டிகேட் வந்து சைமல்டேனியஸாக பண்ணிட்டுருப்பாங்க. அதை தவிர ஒரு என்சிசி ட்ரெஸ் போட்டு ஒரு 3 பேர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பீஸா டெலிவரி பாய்னு தேவையில்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா படத்தில் நம்ம இன்னும் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி படம் என்ன ஓகே, ஸ்ரீதிவ்யா வந்து நிறையா மர்டர் நாவல்ஸ், க்ரைம் நாவல்ஸ்லாம் படிச்சிருந்தாலும் அவ்வளோ கிளாரிட்டியோட அந்த சின்ன வயசில் வந்து ஒரு பொண்ணால் வந்து ஒரு மர்டர் வந்து யோசிக்க முடியுமா? ஒரு போலீஸ், ஒரு வேட்டையாடு விளையாடு கமல்ஹாசனோட பயங்கர பிரில்லியண்ட்டாக அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக் நெட்லாக இருக்குது மணி நாகராஜோட ஸ்கிரிப்டில். ஸோ இது பேசிக்லி ஒரு கொரியன் படத்தோட ரீமேக், ஒரு ஆப்வியஸ்லி இன்ஸ்பயராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீதிவ்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் டைம் கிடச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ அதை முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு ரூரல் பாட்டெலாம் இல்லாமல் ஒரு அர்பன் மேக் ஓவர் முன்னாலே அவங்க ஸ்டூடெண்ட்டாக கூட பண்ணியிருக்காங்க ஜீவாங்கிற படத்தில். இப்போ ஜிவி வந்து இதில் ஒரு ஹீரோன்னு சொல்லாமல் அவர் மோஸ்ட்லி ஒரு செகண்ட் ஒரு தேர்ட் ஃபிடில் தான். ஸோ அவர் வந்து ஸ்டோரியும் மற்ற கேரக்டர்ஸையும் வந்து ப்ராமினன்ஸ் விட்டுருக்காரு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படங்கிற அந்த ஒரு ஆக்டிங்கில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு கான்ஷியஸ் தெரியாட்டியும் சாங் சீக்வன்சஸில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கார். பட் வந்து டார்லிங், த்ரிஷாலா, நயன்தாரா, இப்போ கரண்ட்லி அவர் எனக்கு இன்னொரு பேர் இருக்கலாம் வந்து பயங்கர ஒரு சீசன் பெர்ஃபார்மர் தான் தெரிகிறாரு. பீட் டான்ஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் காமெடி. ஸோ மற்ற பெர்ஃபார்மன்ஸில் டிவி ஆக்டர் அபிஷேக், அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்டர், அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கிடச்சிருக்கு. ஸோ அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ரொம்ப ட்ராமேட்டிக்காக கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஹவ் த ரோல் இஸ். அவர் நல்லாவே சின்சியராக தான் பண்ணியிருக்காரு. அதை தவிர நிறையா நோன் ஃபேஸஸ் லைக் டிபி கஜேந்திரன், விடிவி கணேஷ், சுஜா வர்ணி, ஊர்வசின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேரக்டர்ஸ் அந்த ஸ்கூல் சுற்றி எக்கச்சக்க கேரக்டர்ஸ். நிறைய காமெடி பிட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் அன்இன்ஸ்பைரிங்காக போரிங்காக தான் இருக்கும். டிபி கஜேந்திரன் ஜென்ரலாக வந்து துள்ளி பேசுவார். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஃபனியெல்லாம் இல்லை. விடிவி கணேஷ் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் வேர்ட் பிளே இருக்கும். அதெல்லாம் அதான் காமெடி பிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஜாயபிளாக இருந்துருக்கலாம். நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸ் இருக்குது படத்தில். அது கொஞ்சம் ஜெல்லாகுது. ஏன்னா இது ஒரு அப் மார்க்கெட் ஸ்கூல், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்குது. மணி நாகராஜ் வந்து ஜென்ரலி ஒரு ஹை ஸ்கூல் மர்டர் மிஸ்ட்ரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய அனுபவம் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பராக வச்சுருக்கலாம் அந்த படத்தை. இன்னும் இம்பேக்ட் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு ரன் டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours 15 minutes 2 hours 20 minutes இருக்குது. பட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபீல் பண்ணுது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப லாங் ட்ரான் அவுட்டாக போயிட்டே இருக்கும்.
கொஞ்சம் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணும். அதுவும் அந்த க்ளோசிங் ஒரு மெசேஜ் வேறு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரில் வந்து அந்த மெசேஜ் வந்து கடைசியில் கொஞ்சம் ஸ்டிக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டு சம் அப், பென்சில் குட் ஹேவ் பீன் ஷார்ப் அண்ட் மோர் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ கௌஷிக் எல்லாம் என்னோட ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு 2.5/5. கோலி எம்பையரும் 2.5/5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ that's it for now. I'll catch you with another review next week, guys. This is Kaushik signing off. Have a nice week. Bye. பொட்டும் இல்லாமல் நீ வந்து நின்றாலும் முன் போலே வருமோ